அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு தை மாத ராசி பலன். இந்த தை மாதம் அப்படிங்கிறது அதாவது தமிழர்கள் பாரம்பரியமாக கொண்டாடப்படும் தைப்பொங்கல். தை மாத இந்த ராசி பலன்களை மேசராசி நேயர்களுக்கு நவகிரகங்களின் ஆளுமையால் இந்த தை மாதத்தில் நமக்கு எந்த அளவுக்கு தொழில், குடும்பம், அதே மாதிரி பணவரவு, குடும்ப செல்வாக்கு சம்பந்தமான சில அனுகூலமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு கை கூடி வரக்கூடிய காலம் எப்படி அமையப்போகுது மேசராசி நேயர்களுக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மேசராசி நேயர்கள் அப்படின்னா மேசத்தில் பிறந்தவங்க ரொம்பவுமே நல்ல மனிதர்களாக வலம் வரக்கூடிய, ஒரு சுயநலம் இல்லாமல் ஒரு பொதுநல சம்பந்தமாக ஒரு நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கை முறை மற்றவங்களுக்கு ஒரு பாராட்டும்படி இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவுமே கச்சிதமாக கணக்கு போட்டு வாழக்கூடியவங்க. மற்றவங்க யாராவது குறை சொல்லிடுவாங்களா, இல்லை மற்றவங்க நம்மளை யாராவது தவறுதலாக புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிறதுல ரொம்ப நுணுக்கமாக இருக்கக்கூடியவங்க மேசராசிக்கார். செவ்வாய் பகவானுடைய ஆளுமையில் பிறந்ததுனால உங்கள்கிட்ட வேகம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆனால் அந்த வேகம் எப்படி இருக்கும்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா செஞ்சு முடிக்காமல் விடவே மாட்டீங்க. எவ்வளோ ஒரு போராட்டம், எவ்வளோ ஒரு கடினமான கஷ்டங்கள் வந்தாலும் முடிவு எடுத்துட்டோம், கண்டிப்பாக இது முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலான ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு முன்னால் கௌரவமாக வாழணும்னு நினைப்பீங்க. உழைப்பு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தன்மானத்தை எந்த சூழ்நிலையிலையும் தவற விடாத மேசராசி நேயர்கள். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் வாழணும்னு ஆசைப்பட்டு வாழ்கிற ஒரு லட்சியவாதிகள் தான் மேசராசியில் பிறந்தவங்க. ஆனால் அப்பேற்பட்டவங்க சமீப காலமாக பார்த்துட்டோம்னா உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய கடினமான உழைப்பு அது எல்லாமே நமக்கு சிறப்பாக அமைஞ்சதா அப்படின்னா கண்டிப்பாக அமையல தான் சொல்கிற மாதிரி இருக்குது. காரணம், சில முயற்சிகள் எடுப்பீங்க, அது பொருளாதார நெருக்கடிகள்ங்கிறது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க மேசராசிக்கார். ஏன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா ஜென்மத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குரு பகவான் சஞ்சாரம், இப்படி அந்த சனி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்துட்டாலும் அந்த சனி பார்வை உங்கள் ராசி மேலே விழுந்ததுனால கண்டிப்பாக ஒரு தெளிவான சிந்தனைகள், முடிவுகள் எடுத்து நம்ம முயற்சி பண்ணாலும் அதில் பொருளாதார நெருக்கடிகள்ங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். லாபத்தை அடைய முடியல, உங்களால் பலனடையக்கூடியவங்க மற்றவங்களாக இருப்பாங்க. உங்களால் பொருள் சேர்த்தவங்க, உதவி தேடி வந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமைச்சு கொடுத்தது நீங்கள். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா கடினமான ஒரு நெருக்கடி, பண சிக்கல்கள், குடும்பம் சம்மந்தப்பட்ட விதத்திலையும் என்னதான் நம்மளை ஒரு அளவுக்கு நல்லா வாழணும் அப்படின்னு விட்டு கொடுத்து போனாலும் குடும்பத்தில் ஒரு மன அமைதி இழப்புகள் இது எல்லாமே சந்திச்சுட்டு இருந்தீங்க. இந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தவங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். ஆனால் அந்த பயணங்கள் சிறப்பாக அமைகிறவங்களுக்கு வாழ்க்கையில் சொல்கிற அளவுக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. ஆனால் கொஞ்சம் பலவீனமாக நமக்கு சாதகமாக சில வாய்ப்புகள் அமையாத போது சரிவு மேலே சரிவுகள் சந்தித்து, இழப்புகள் மேலே இழப்புகள் சந்தித்து, ஒரு விதத்தில் பார்த்தா வேலை இழப்புகள், ஒரு விதத்தில் பார்த்தா பண நெருக்கடிகள், வாங்கின பக்கம் கொடுக்க முடியல, கொடுத்த பக்கம் நம்மளுடைய பணம் கை வந்து சேரல. இதனால் மன அமைதி இழக்கக்கூடிய சில சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எல்லாமே மேசராசிக்காரர் ரொம்ப கடினமான கஷ்டத்தை அனுபவித்தது மேசராசிக்காரர் தான். ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த தை மாதம்
உண்மையிலேயே உங்களுடைய ராசிக்கு கிரக சஞ்சார காலம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பில் தான் இருக்க போகுது. அதுக்கு கிரக அமைப்புகளை பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன், இந்த மாதம் தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிலையில் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். அது நீச்சம் பெற்று. அப்போ எப்படி இருக்கு? குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 2-3 மாத காலகட்டமாக நீங்கள் அதாவது ஒரு கணக்கு போடுவீங்க, ஒரு திட்டம் தீட்டுவீங்க. ஆனால் கண்டிப்பாக நான் செஞ்சு சிறப்பாக முடிச்சிட்டேன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அப்படியே தள்ளி போகும். வர்ற மாதிரி இருக்கும் ஒரு பணமே, கை சேரல. கிடைக்கிற மாதிரியே இருக்கும், கிடைக்கல. நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கை கெட்டி வாய் கெட்டல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே மேசராசிக்காரர் அனுபவிச்ச காலம் மாறக்கூடிய வாய்ப்பு இந்த தை மாதம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு உபஜயஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. தை மாதம் 8ஆம் தேதி, அதாவது இந்த ஜனவரி 2025 ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் 21ஆம் தேதி ஜனவரி மாதம் தை பொங்கல் முடிஞ்சு உடனே நமக்கு அதாவது ராசிநாதன் உபஜயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் கண்டிப்பாக அது வக்ர நிலையில் இருக்கிற போது உங்களுடைய வேகம் சிறப்பாக இருக்கும். தடுமாறிட்டீங்க. சில விஷயங்கள் எல்லாமே அப்படியே நம்மளால் வாழக்கூடியவங்க மற்றவங்க இருந்தாலும் நம்மளால் வளர்ச்சி அடைய முடியுங்களா, அந்த வேதனை மாறப்போகுது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக இருக்கும், தெளிவாக இருக்கும், லாபத்தை அடையக்கூடிய சில வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா புதன் சஞ்சாரம் கூட உங்களுடைய ராசிக்கு பாக்ய ஸ்தானத்தில் இருந்து 10ஆம் இடத்திற்கு, அதாவது தொழில் ஸ்தானத்திற்கு சஞ்சாரமாக போகிறார். அதாவது 24 அப்படின்னா தை இங்கிலீஷில் 24னா ஜனவரி மாதம் தை மாதத்தில், அதாவது கரெக்டாக 11ஆம் தேதிங்க. அப்போது இந்த தை மாதம் பிறக்கும் போதே உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சூரியனோ பகவானோடைய புதனும் யோகத்தில், அதாவது புதன் ஆதித்ய யோகமாக செயல்படக்கூடிய காலகட்டம். வேலையில் இருந்த பிரச்சனைகள், வேலையில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் அது எல்லாமே சரியாக போகுது. சிலர் வேலை இல்லாமல் இருந்து வேலை தேடிட்டு இருப்போம். அற்புதமான இடத்துல வேலை செஞ்சும் நல்லா இருந்தும் வேலை பறி போயிருச்சு, வேலை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலை அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு புதிதான வேலை வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அதாவது தொழில் நீங்கள் எடுத்து நடத்தி அதில் பெரும் லாபத்தை அடையக்கூடிய, ஏன்னா கடந்த காலத்தில் எதை தொட்டாலும் பிரச்சனை, எது ஆரம்பித்தாலும் நஷ்டம், விரயம். அதாவது கைக்கு வரக்கூடிய பணம் எப்படி இருக்கும்னா கடன் வாங்கி தான் நம்ம கையில் வச்சுருக்கிற மாதிரியே இருக்குமே தவிர லாபத்தை சம்பாரித்து அடைய முடிய வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும். அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றங்கள் ஏற்பட போகுது. சிலருக்கு கடன் பிரச்சனைகள்ங்கிறது அது பெரும் சுமை. கடன் வாங்காத நபர்கள் தான் மேசராசிக்காரர். நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருப்போம். ஆனால் சமீப காலமாக பார்த்தோம்னா சிறு கடன் வாங்கியிருப்போம். அது இன்றைக்கி பெரும் நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கும். இதனால் சில விரயங்கள் பண்ணலாமா, இல்லை புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுனா நம்மளால் சமாளிக்க முடியுமா, இல்லை இன்னும் கடன் வாங்கி முதலீடு போட்டு தொழில் நடத்தினா சாத்தியப்படுமா, ஏன்னா எல்லாமே முடங்கி போச்சு, எல்லாமே டல்லாகி போச்சு. எப்படி எதையும் நம்பி நம்ம முயற்சிகள் எடுக்கிறது? அது மட்டும் கிடையாது, இதுவரைக்கும் கட்டி காப்பாற்றப்பட்ட பேர் புகழ் வாய்ப்புகள் நமக்கு அதுக்கு பங்கம் வந்துருமா அப்படிங்கிற பயமே தேவையில்லை. சரிங்களா? நிச்சயமா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பான ஒரு நிகழ்வு தான் இந்த தை மாத ராசி பலன். இந்த தை மாதத்தில் இருந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெருமைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. தை பிறந்தால் வழி பிறக்கும் மேசராசி நேயர்களுக்கு அது உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையில் ராஜ வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமான அமைப்பு தான் இந்த தை மாத பிறப்பே உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த 2025ங்கிற போது இந்த தையும் இணைஞ்சு இந்த வருடம் முழுசாவே இந்த தை மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்கும். சில பிரச்சனைகளை தீர்ப்பீங்க. குடும்பத்தில் சிலருக்கு பார்த்தோம்னா வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும்.
அதாவது திருமணம் சார்ந்த விஷயத்தில் சில தடங்கள் ஏற்பட்டிருக்கும். திருமணம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டணும், நம்ம ஒரு வாழ்க்கைங்கிறது சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு சிலர் திருமணம் பண்ணியும் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் சந்தித்தவங்களுக்கு எல்லாமே குடும்ப வாழ்க்கையில் சிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, மன வாழ்க்கை இனிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக இந்த தை மாதம் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்களுடைய ராசி சாதகமான பலன்களை நவகிரகங்கள் அள்ளி கொடுக்க போகுது. சிலருக்கெல்லாம் திருமணமாகி ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க, கல்யாணம் புத்திரபாகியம் இல்லை, கல்யாணம் பண்ணி எத்தனையோ கோயிலுக்கு போனோம், எல்லா வழிபாடும் பண்ணணும், ஆனால் நமக்கு அதுக்கு உண்டான பாக்கியம் இறைவன் கொடுக்கலையே. ஹாஸ்பிட்டல் போனோம், மருந்து மாத்திரை சாப்பிட்றோமுங்க, எல்லாமே எதிர்பார்ப்பில் தான் போயிட்டு இருக்குதே தவிர அந்த பலன் இல்லை. சில விசேஷங்களுக்கு கூட போகிறதுக்கு மன கஷ்டமாக இருக்குது, மன சஞ்சலமாகுது. அடுத்தவங்களுக்கு முன்னால் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னவோ பெரிய குறைய மாதிரி நினச்சி கேட்குறாங்க. அது நாங்கள் குறையாக நினைக்கலனாலும் மற்றவங்க கேட்கும்போது நமக்கு வருத்தமாக இருக்குதுன்ட்டு ரொம்ப அதாவது சிலர் எல்லாமே வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு தெய்வ அனுகிரகங்கள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைகிறதுனால, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் தை மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு அதாவது 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி, அதாவது உச்சம் அடையக்கூடிய ஒரு நிலையில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலம். அப்போது தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கும், தடைகளை நிவர்த்தியாகும், வீடு கட்டுறது, சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் செய்கிறது, இதெல்லாமே சிறப்பாக அமையும். அதே மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட்டு அரசாங்கத்துறையில் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக மன உளைச்சல்கள், அதாவது எப்படின்னா நம்ம கரெக்டாக பண்ணுவோம், அடுத்தவங்களால் சில தடுமாற்றங்கள், சில கடினமான வேலைகளை கொடுத்து நம்மளை அப்படியே மனசை என்னதான் வேலை செஞ்சால் நல்ல பேர் வரலையே நீ நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் ஒரு நிம்மதி கிடைக்கும். உங்களுடைய திறமை சரியான செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் பிறப்பு ஆரம்ப காலத்திலிருந்து சாதகமான வாய்ப்புகள் அமைகிறதுனால தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண நெருக்கடியிலிருந்து, அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து, குடும்ப வாழ்க்கை வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே சுமூகமாக சாதகமாக அற்புதமாக அமையப்போகுதுங்க. தை மாதம் தை சிறப்பான மாதமாக உங்களுடைய வாழ்க்கையில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நவகிரகங்கள் உங்களுக்கு எல்லாம் செல்வத்தையும் கொடுக்கணும்னு, அதாவது இறைவனை வேண்டி இந்த தை மாத ராசி பலன்கள் ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.